வணக்கம், இது உங்கள் பிளாக் சி. சீமானுக்கு இப்ப வீடியோ போட்டா சுத்தமா போறதே இல்லைங்க. வியூஸே போறது இல்ல. நம்மளுக்கு எப்பயுமே வியூஸ் போகாது, அது வேற விஷயம். நான் இன் ஜெனரலா சொல்றேன். ஒரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் சீமானோட தம்பிங்க வந்து திட்டுறதுக்காவது வந்து வியூஸ பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போட்டுட்டு போவானுங்க. அவனுங்கள விட்டுருங்க. நம்ம பசங்க ஒரே கண்டென்ட்ட மாத்தி மாத்தி நம்ம ஆளுங்களே வந்துட்டு பேசியிருந்தாலும் இவர் வேற மாதிரி பேசுவார்டா, இவர் மீதி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்டா, இவர் மீதி செமையா இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோவும் பார்த்துட்டு அழகா கமெண்ட்ஸ் போட்டுட்டு போனா நம்ம பசங்களை இப்ப பாக்குறதே இல்ல. சரி வியூஸ் போறதுல இவனுக்கு எதுக்கு வீடியோ போடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்களும் அவனை கண்டுக்கிறதே இல்ல. இதுல வருத்தம் அடைந்த சீமான் என்னடா தம்ப்நெயில்ல நம்ம போட்டோஸ் யாரும் வைக்கிறது இல்ல, நமக்கு வீடியோவே போடலன்னு சொல்லிட்டு ரூம் போட்டு யோசிச்சு கடைசியா எடுத்த அஸ்திரம் தான் RSS மேடை. இதை இன்னும் பியூட்டிஃபுல்லா சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கவர்ச்சி அப்புறம் குடும்ப பாங்கான நடிகை அப்படிங்கறதெல்லாம் அந்த ஆடை அதெல்லாம் மாற்றுக்கு. ஆனா நான் சினிமா பார்வையில இருந்து பியூட்டிஃபுல்லா சொல்றேன். ஒரு சில நடிகைகள் ரொம்ப அழகா யூத்தா அவங்களோட பயணம் போயிட்டே இருக்கும். திடீர்னு டவுன்ஃபால் வந்துடும், அவங்களுக்கு பட வாய்ப்பே இருக்காது. அப்ப அவங்க என்ன அஸ்திரத்தை கையில எடுப்பாங்க அப்படின்னா கவர்ச்சி அப்படிங்கிற அஸ்திரத்தை கையில எடுப்பாங்க. புதுசா வந்த நடிகைகளுக்கு செகண்ட் ஹீரோயினா போவாங்க. அவங்க ஹீரோவா நடிச்ச ஹீரோ வந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆடிட்டு போவாங்க. வருமானம் வரணுமே, அழகு இன்னும் குறையாம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவர்ச்சிங்கிற அஸ்திரத்தை எடுப்பாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்குல அண்ணி அம்மாவாக மாறுவாங்க. அப்படியாக்கதான் சீமான் வந்து மார்க்கெட்ல விலை போகல, முத்துன மாங்காவான இந்த சீமான் இப்போ வந்து வேற வழியே இல்லாம RSS மேடையில ஏறினாவது நம்மள 4 பேர் பேசுவாங்க, திட்டுறதுக்காவது பேசுவாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் உடைய ரசிகர்கள் தவுட்டு தற்கூறிங்க, இவர் வந்து பெரியார பத்தி பேசிட்டாரு அப்படிங்கறதுக்காக வந்து பேச போறானுங்களா? பேச மாட்டானுங்க. காதுலயே வாங்கியிருக்க மாட்டாங்க. பாரதியை பத்தி பேசியிருக்கிறாரு, பெரியார அசிங்கப்படுத்திருக்கிறாரு, அதை எதிர்த்து விஜய் ஒரு அறிக்கை விட போறது இல்ல. விஜய் மட்டும் இல்ல, அங்க இருக்கிற அத்தனை தவுட்டு தற்கூறிகளுக்கும் புரிய போறது இல்ல. அவங்க சும்மா வந்துட்டு திராவிடம் ஒரு கண்ணு, பெரியார் எங்க கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர சுருக்குலாம் அவனுங்களுக்கு இருக்காது. யாருக்கெல்லாம் இருக்கும்? நமக்கு இருக்கும், பெரியாரிஸ்டுக்கும் அம்பேத்கரிஸ்டுக்கும் இருக்கும். நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? நீ பாரதி பத்தி பேசுறியா, இரு அவங்கள நாங்க பாடையில ஏத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அப்படி பேசும்போது இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு சீமான நீங்க தம்ப்நெயில்ல வைப்பீங்களா இல்லையா? அதே மாதிரி பாரதிய பத்தி பேசுனா அவருக்கு வந்து பெருசா மார்க்கெட் இல்லதான். ஆனா பாரதிய பத்தி பேச போறேன்னு சொல்லிட்டு அங்க போய் பெரியார பத்தி பேசினான்னு வச்சுக்கோங்க, அவ மனசும் குளிர்ந்துரும். அவ உடனே இன்னும் கொஞ்சம் பேமெண்ட்டை கொடுத்து எங்க மேடையில வந்து பேசுனீங்க, நீங்களா ஒரு மேடையை போட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடை அமைச்சு கொடுத்திருக்காங்க. அதுதான் வந்து ஒரு அடுத்த வாரம் பேச போற அந்த பாரதியை போற்றுவோம் பாரதீர போற்றுவோம் அப்படிங்கிற அந்த மாநாடு நினைக்கிறேன். இப்படி நீ என்ன வேணா பேசு, உனக்கு கடைசியில விழுக போறது நோட்டாவுக்கு கீழே ஓட்டு. செருப்படி வாங்குறது சீமானுக்கு ஒன்றும் புதுசு இல்ல, அவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான். செருப்படி வாங்கினாதுன்னு நான் வந்து ஹைலைட்ல இருக்கணும், லைம் லைட்ல இருக்கணும்னு சொல்லிட்டு பேசக்கூடிய நபர். ஆனா இந்த RSSக்கு என்ன வறட்சி வந்ததுன்னு எனக்கு புரியல. உங்களோட மேடையில் பேசுறதுக்கு பாண்டேயை கூப்பிட்டு இருந்திருக்கலாம், ஆளுநரை கூப்பிட்டு இருந்திருக்கலாம், யாரையோ கூட கூப்பிட்டு இருந்திருக்கலாம். இந்த சுப்ரீம் கோர்ட் பாலியல் குற்றவாளி என மன்னிச்சிடுங்க அம்மா அப்படின்னு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு வந்த இந்த குற்றவாளியை கூப்பிட்டு வச்சு பாரதியை பத்தி பேச சொல்றீங்களே, அவ்வளோ வறட்சியா இந்த RSS மேடைக்கு? சிரிப்பு இருக்கிறது ஐயா, சிரிப்பு இருக்கிறது. மகாகவி பாரதியார் அப்படின்னு அவரோட புலமைகளை வந்து போற்றி பாராடிட்டே இருக்கிறாங்க எல்லாரும். இன்னைக்கு நேத்து வந்து சீமான் முதற்கொண்டு சீமானும் இந்த மேடையில வந்து அப்படிதான் புகழ்ந்து புகழாயம் அடைஞ்சிருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் பாரதியார் கவிதை அப்படின்னு சொல்றது அவருடைய காலகட்டத்துக்கு முன்னாடியே வந்து அந்த ரெயின் கோவே ரைம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இங்கிலீஷ்ல குட்டி குட்டி ரைம்ஸ் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், லண்டன் பிரிட்ஜஸ் ஃபாலிங் டவுன், இந்த மாதிரி ரைம்ஸ் மாதிரிதான் எனக்கு இருக்கு. இதுல என்னடா புலமையை கண்டீங்க? பாரதியார் கவிதைகளையும் பாரதிதாசனுடைய கவிதைகளையும் நீங்க பக்கத்துல எடுத்து வச்சு படிச்சீங்க அப்படின்னா கவிதை பாரதிதாசன் அவர்கள் கவிதையை படிக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கைடு வேணும் உங்களுக்கு, ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு. அவ்வளவு ஆளுமை இருக்கும் தமிழின் ஆளுமை. அது மட்டும் இல்லாமல் அவருடைய சிந்தனையோட ஆளுமையும் நீங்க அதை பார்க்க முடியும். இங்க ஒண்ணுமே இருக்காது. ஏதோ வந்து அந்த காலகட்டத்துல படிப்புங்கிறது நிறைய பேருக்கு போய் சேரல. வெறும் ஒரு 5ஆம் கிளாஸ் படிச்சிருந்தா கூட இவ்வளவு அழகா வந்து கவிதை எழுத முடியும் தான். ஆனா அந்த 5ஆம் கிளாஸுக்கே வந்து போகிறதுக்கு வக்கத்து போய் தான் நம்மளுடைய மக்கள் இருந்தாங்க. நம்மளுக்கு படிப்புங்கிறது கிடைக்கப்படாம இருந்துச்சு. கிடைக்கப்படாத இருந்ததுனால புத்தகம் வாசிக்கிற பழக்கமோ இல்ல வாசிப்பு பழக்கமோ இல்லாததுனால நாம வந்து வாசிக்கல, எழுதல. அதனாலேயே ஒருத்தன் ஒன் மேன் ஆர்மியா இருந்துட்டு எதையோ ரெயின் கோவேன்னு எழுதிட்டாங்கிறதுக்காகவோ இல்ல லண்டன் பிரிட்ஜஸ் ஃபாலிங் டவுன் அப்படிங்கறது எழுதிட்டாங்கிறதுக்காகவோ அவரை பத்தி எப்படி நம்ம புலமையான பெரிய மகா கவி பாரதியார்னு சொல்லிட முடியும்? நீங்க வேணா சொல்லிக்கோங்கப்பா. எனக்கெல்லாம் வந்து அவரோட ரைம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வெறும் ரைம்ஸ் மாதிரிதான் இருக்குது. அதனால பாரதிதாசன் கவிதைகள் கூட ஒப்பிட்டே பார்க்க முடியல. 1 மணி நேரம் பேசியிருக்கேன்ல, என்ன பேசணும்னு எடுத்து பேசுறா. சரியான ஆண்மகன், சரியான
நான் RSS மேடையில பேசிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு நல்ல ஆண்மகனா இருந்தா, அதான் ஜேர்னலிஸ்ட பார்த்து கேக்குறேன், நீ ஒரு நல்ல ஆண்மகனா இருந்தா நான் RSS மேடையில என்ன பேசுனேன்னு பேசு அப்படிங்கிறான். அட்ரா வாடா, RSS மேடையில ஏன் பேசுனேங்கிறதா எங்க கேள்வியே. நீ அங்க போய் என்ன பேசுனங்கிற கேள்வி இல்ல. ஆனாலும் சீமானுக்கு நல்ல தெளிவாக தெரியும், RSS மேடையில் போயிட்டு நம்ம பாரதிய பேசினா கூட மவுஸ் கிடையாது, நம்ம வந்து பெரியார பேசினாதான் மவுஸ்ன்ட்டு அங்க என்ன பேசணுமோ அதை தெளிவா பேசிட்டு வந்துட்டான். அதே சீமானுக்கு இன்னொன்னு மிக தெளிவாக தெரியும், பிரஸ் மீட்ல வச்சு நம்ம வேற மாதிரி உருட்டி விட்டோம்னா இந்த தமிழர்கள் வந்து அமைதியாயிடுவாங்க. தமிழர்களுடைய தமிழ் கவிஞர பாரதிய பத்தி தானே புகழ்ந்து பேசிட்டு வந்தேன் அப்படின்னு உருட்டி விட்டுட்டேன்னா இவங்க ஆமால அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டு அமைதியாயிருவாங்கிற பிளான்ல தான் இது மொத்தமே அரங்கேறி இருக்கு. அதே மாதிரி பக்காவா உருட்டி விட்டுட்டாங்க. நாங்க என்ன கேக்குறோம் அப்படின்னா, அப்ப யாரு கூட்டாலும் போயிருவியாடா? ஆமாமா, நீ வந்து விரும்பிதானே வந்து படுத்தா அப்படின்னு சொன்னேல, விரும்பி யார் வந்து படுத்தாலும் நீ படுத்துருவேங்கிற மாதிரி தானே பேசிட்டு போன. அது மாதிரி விரும்பி யார் வந்து கூப்பிட்டாலும் யார் மேடையிலனாலும் நீ ஏறிடுவேன். அது உனக்கு சரியாதான் இருக்கும், உனக்கு இதுவும் சரியாதான் படும் அதுவும் சரியாதான் படும். ஆனா மக்கள் ஒண்ணும் முட்டாள் இல்ல. நீ RSS மேடையில் என்ன பேசின அப்படிங்கறத எல்லாரும் திரும்ப திரும்ப பேசி நாங்க பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருவோம். நீ எவ்வளவு பெரிய RSS ஏவல் நாயாக இருக்கிறாய் அப்படின்னு கவலைப்படாது. இங்க கூட இருக்கிற பெருமக்கள்கிட்ட கேக்குறேன், உங்ககிட்ட தான் கேக்குறேன் அப்படின்னு கேக்குறான். ஏன் அந்த கேள்வி RSS கேட்க வேண்டியதானே? RSS மேடையில உனக்கு பேசுறதுக்கு நாற்காலி போட்டு கொடுத்தாங்களே, அவங்கள பின்னாடி திரும்பி முருகனும் சிவனும் என்ன இந்து கடவுளா, அவங்க வந்து தமிழ் கடவுள்கள் அப்படின்னு சொல்லி பேச வேண்டியதானே? அங்க பேசாம கூடி இருக்கிற பெருமக்கள்கிட்ட கேக்குறானா? இந்த பெருமக்கள்கிட்ட முருகன் சிவன் இந்து கடவுளா? அதான் நான் சொன்னேன்ல, அவனுக்கு எங்க எதை உருட்டணும் நல்லா தெரியும். வெளியில வந்து எதை உருட்டுனா இந்த டாபிக் வந்து அப்படியே அமைதியாயிடும், அங்க மேடையில எதை உருட்டுனா நம்மளுக்கு பணப்பெட்டி வரும், அதுக்கப்புறம் பெரிய மாநாடு போடுறது ஸ்டேஜ் போட்டு கொடுப்பாங்க அப்படின்னு தெரியும் அவனுக்கு. அதனாலதான் அங்க இதே கேள்வியா அங்க கேட்காம இங்க வந்து பெருமக்கள் உங்ககிட்ட கேட்கிறேன். பெருமக்கள்கிட்ட ஏன்டா கேட்கிறேன்? எங்களுக்கும் அதே கேள்விதான் இருக்கு. நாங்களே ஓன்ட்ட கேட்கணும் தான் வந்திருக்கோம். ஏன்னா இத்தனை நாள் எங்க போன? RSS மேடையில இருக்கும்போது திருப்பரங்குன்றத்துல எதுக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு விளக்கேத்தணும்னு சொல்றீங்க? முருகன் முப்பாட்டன் என்னோட கடவுள், பிகன் வுட்ஸ்ல உட்காந்துட்டு பேசினியே, நாங்களாம் கரிசோறு தின்னுட்டு தான் முருகனை கும்பிட போவோம் அப்படின்னு அதை அங்க போய் பேசி இருந்திருக்க வேண்டியதானே? ஏன் வந்து விளக்கேத்தணும்னு சொல்றீங்க? நாளைக்கு வந்து கறி சமைக்க கூடாதுன்னு சொல்லுவீங்களா? பிரச்சனை பண்ணுவீங்களா? நாங்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையா இருக்கிறோம், மதுரை எங்களோட பூமி, உங்களுக்கும் முருகனுக்கு என்ன சம்பந்தம்? அவர் என்ன ஹிந்து கடவுளா, அவர் தமிழ் கடவுள் அப்படின்னு பேசிக்க வேண்டியதானே? இங்க வந்து பெருமக்கள் உங்ககிட்ட கேட்கிறேன், அதே பெருமக்கள் தான் நாங்க ஓட்ட கேட்கிறோம். அண்ணாவா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பேர் வச்சாரு? பாரதி அன்னைக்கே அவருடைய பாடல்ல தமிழ்நாடு அப்படின்னு குறிப்பிட்டாரு. அதே மாதிரிதான் வந்து மாநிலம் அப்படின்னு மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிப்பதற்கு முன்னாடியே அந்த வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் பாரதியார் அப்படின்னு சொல்றான். எங்க அப்படின்னா, வந்தே மாதரம் அப்படிங்கிற ஒரு கவிதையை பாரதியார் அவர்கள் எழுதியிருக்கிறாரு. அதோட தொடக்கத்தில் வந்து மாநிலத்தை அப்படின்னு சொல்றாரு. மாநிலம் அப்படின்னு அவர் அங்க குறிப்பிடுறது என்ன அப்படின்னா, மாபெரும் நம்ம சொல்லுவோம். அந்த மா அப்படிங்கிற வார்த்தை வந்து பிரம்மாண்டத்துக்காக யூஸ் பண்ணுவோம், பெருசு. ஆனா அதை விட அது பெருசு அப்படின்னு சொல்லும் போது அப்படிதான் அந்த மா நீளங்கள் அப்படின்னு அவர் சொல்றது இந்த மொத்த இந்தியா பரப்பளவுதான் ஒரு நிலங்கள் அப்படின்னு சொல்றாரு. அவர் தனிப்பட்டு தமிழ்நாடை குறிப்பிடவில்லை. ஏன்னா அந்த பாடலே வந்தே மாதிரம் பாடல் தான், இந்திய தேசத்துக்கான பாடல் தானே தவிர தமிழ்நாட்டுக்கான பாடல் இல்ல. அப்படிங்கிறப்போ அங்க மட்டும் வந்து மாநிலத்தை தாயை வந்து போற்றுவோம்னு அப்படின்னு தமிழ் தாயை அவர் சொல்லல. ஆனா இவன் வந்து தமிழ் தாயை தான் சொன்னாரு, மொழி வாரியா பிரிக்க முன்னாடியே போய் யோசிச்சுட்டாரு அப்படிங்கிறான். சரி, நம்மளுக்கு அதை விட்டுருங்க. அதையும் தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தை எப்படி பயன்பாட்டுக்கு வந்தது, அதை எப்படி கெஜெட்ல ஏத்துனாங்க அப்படின்னு நம்ம நிறைய பேர் ஏற்கனவே பேசியிருப்பாங்க, இன்னமும் நாளைக்கு நாளானைக்கு பேசுவாங்க. நம்ம இங்க பார்க்க வேண்டியது இந்த வந்தே மாதரம் அந்த பாடல்ல ஒரு வரி, ஈன பறையர்களேனும் அவர் எம்முடன் வாழ்ந்திங்கு இருப்பவர் அன்றோ அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்றாரு. அது என்ன ஈனப்பறையர்கள்? ஈன அப்படின்னு இழிவான வார்த்தையை போட்டு அந்த பறையர் சமூகத்தை பார்க்கணும் அப்படின்னு பாரதிக்கு எங்க இருந்து தோணுச்சு? சாதிகளை ஒழித்தவர் பாரதியார்னு இதே வந்து சீமான் தான் பேசுறான். சாதிகளை ஒழித்தார் இல்ல சாதி ஒழிப்புக்காக பாடுபட்டார் அப்படின்னா ஈனப்பறையர்ங்கிற எண்ணம் எங்க இருந்து பாரதிக்கு வந்தது, தோன்றியது? பேசிக்காவே அவர் சாதி ஒழிப்புலயோ இல்ல சாதி பாகுபாடுலயோ அவருக்கு பெரிய மாற்றம் கொண்டு வரணும் எண்ணம் உள்ளவரே கிடையாது பாரதியார். அதுதான் அங்க பாயிண்ட். அதனாலதான் இப்படி எழுதியிருக்கார். ஏன்னா தன்னுடைய சமூகத்தை அவர் உயர்ந்த சமூகமாக கருதியதால், ஆரியர்கள் தான் அரிய வகையான ரேஸ் அப்படின்னு அவர் நினைச்சனால தானே ஈனப்பறையர்கள் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்திருப்பாரு.
இது உனக்கு வலிக்கலையா? அதாவது ரெட்டைமலை சீனிவாசன் என் பாட்டன் என் பூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவான். உனக்கு தானே முதல்ல வலிச்சிருந்திருக்கணும். ஆனா இவனே ஒரு சாதி வெறியன் தான். இவன் ரெட்டைமலை சீனிவாசன் ஐயாவை ஏன் கொண்டாடுறான் அப்படின்னா, பெரியாருக்கு நிகரா 10 தலைவரை கொண்டு வந்து நிப்பாட்டிடணும். வேலுநாச்சியாரை கொண்டு வந்துடணும், பாரதியாரை கொண்டு வந்துடணும், ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களையும் அயோத்திதாசர் பண்டிதார் அவர்களையும் கொண்டு வந்துடணும், ஆணைமுத்து ஐயாவை கொண்டு வந்துடணும், யார் யாரையெல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டிடணும். இவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஒவ்வொரு விஷயத்துல ஸ்பெஷலிஸ்டா இருந்திருப்பாங்க. ஆனா இத்தனை பேரையும் மொத்தமா கொண்டு வந்து நிப்பாட்டி தான் பெரியார் இந்த பக்கம் தராசுல இருக்கிறவரை வந்து ஈக்குவலைஸ் பண்றதுக்காக இவங்க கொண்டு வர தலைவர்களை தவிர பர்சனலா அவனுக்கு ஒவ்வொரு தலைவர்கள் மேலேயும் அக்கறையும் அபிமானமும் இருக்கா அப்படின்னா இல்ல. முதலில் நம்ம பாட புத்தகங்களை ரெட்டமலை சீனிவாசன் அவர்களை ஏதோ படிச்சோம், எக்ஸாம் எழுதியிருப்போம், மறந்துட்டு போயிட்டே இருந்திருப்போம். ஆனா எனக்கு மறுபரிசீலனை செய்ய இல்ல திரும்ப அவரை பற்றி படித்து அவரை புரிந்து கொள்ள காரணமா இருந்தது அண்ணன் திருமாவர்கள் தான். அவங்க மேடை மூலமாக தான் எனக்கு ரெட்டைமலை சீனிவாசன் ஐயா அறிமுகமாறாரு. அவருடைய செயல்பாடுகள், அவருடைய போராட்டங்கள், அவருடைய பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் படிக்கும் போதுதான் எப்படி அம்பேத்கருக்கு படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைத்ததோ அதே மாதிரி ரெட்டைமலை சீனிவாசன் ஐயாவுக்கும் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் பணி செய்கிறார். அதன் மூலம் அவருக்கு பழக்க வழக்கங்கள் ஏற்படுகிறது. தன் சமூகத்திற்கு ஒரு தெருவுல வந்து கோவிலுக்குள்ள நுழைய முடியல அப்படின்னா, எங்களுடைய சமூகம் இந்த கோவிலுக்குள்ள நுழைய முடியல, இல்ல இந்த பள்ளிக்குள்ள படிக்க முடியல, இங்க வந்து முக்கியமா டிஸ்கிரிமினேஷன் நடக்குது, கொஞ்சம் என்னன்னு பாருங்க, லா பாஸ் பண்ணுங்க, சட்டம் இதுக்காக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிந்த வழியில், அவருக்கு முடிந்த வழியில் அவர் வந்து சில மாற்றங்களை பிரிட்டிஷ் இருக்கும் போதே வந்து அவங்களுடைய சமூகத்துக்காக கொண்டு வந்தவர். இப்படி ஒவ்வொரு தலைவர்கள்கிட்டயும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். ஆனா அவங்க மொத்தமா கொண்டு வந்து நிப்பாட்டினாதான் பெரியார் அவர்கள் தொடர்ந்து செய்த செயல்பாட்டுக்கு ஈக்குவலைஸே பண்ண முடியும். அதனாலதான் இவனால ஒரு தலைவர்களை கொண்டு வந்து நிப்பாட்டவே முடியாது. 1000 தலைவர்களையும் இல்ல 1000 லீடர்ஸையும் கொண்டு வந்து நிறுத்துவான். என்னைக்கோ வந்து 500 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த வேலுநாச்சியாரெல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. அப்படி நிப்பாட்டினவர் தான் ரெட்டைமலை சீனிவாசன் ஐயா. ஏனால் அவர் பறையர் சமூகத்தை சேர்ந்தவர். அது அவரை தமிழர்னு சொல்லிட்டு பெரியார் அவர்களை வந்து அவர் நாயக்கர், அதனால அவர் கன்னடத்துக்காரு, தெலுங்குக்காரன்னு சொல்ல முடியும் அப்படிங்கறதுக்காக தான் இவன் வந்து நிப்பாட்டி இருக்கானே தவிர இவனுக்கு அவர் மேல கொஞ்சமாவது பாசம் இருந்தா இந்த பாடலை படிக்கும் போது அதனடா ஈனப்பறையன்னு சொல்ற, அப்ப அந்த காலத்துல வாழ்ந்தவர் தானே அவரையும் சேர்த்துதான் சொல்றியான்னு சட்டையை பிடிச்சிருந்திருப்பான். இல்ல குறைஞ்சபட்சம் இந்த பாட்டை தூக்கிட்டு வந்து அந்த மேடையில பேசி இருந்திருக்க மாட்டான். இவனுக்கு அப்பெல்லாம் கிடையாதுங்க. காசு கொடுத்தா எந்த மேடையிலனாலும் அவங்கள பத்தி நல்லா புகழ்ந்து பேசிட்டு வருவான். அப்புறம் வெளியில வந்துட்டு வேற விதமா உருட்டிட்டு இருப்பான் மக்களுக்கு ஏத்தாப்புல. இந்த ஈனப்பறையர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிற அந்த வந்தே மாதரம் பாடல்லையே அதுக்கு அடுத்த பத்தியிலேயே சுப்பிரமணியன் என்ன சொல்றாரு அப்படின்னா, 1000 உண்டு இங்கு சாதி, அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி, ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோர் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா 1000 ஜாதி இங்க இருக்கலாங்க, ஆனா அந்நியர் எப்படி உள்ள வரலாம், உள்ள புகழ்றது வந்து என்ன நீதி அப்படின்னு கேக்குறாரு. இதை நம்ம 2 விதமா பாத்துக்கலாம். இந்த 2 விதத்துல ஏதோ ஒரு விதத்துலதான் வந்து பாரதியார் எழுதியிருக்கவே முடியும். ஒண்ணு, அந்நியர் அப்படின்னு சொல்றது வேற மதத்தை ஒரு குறிப்பிடலாம். எங்களுக்குள்ள 1000 சாதி இருக்கலாம், நாங்க மேல கீழன்னு சொல்லி ஒருத்தனை மாத்தி ஒருத்தனை நாங்க அடிச்சு ஒடுக்கி என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா நாங்க ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள், நாங்க சண்டையே போட்டாலும் நாங்க சகோதரர்கள். நீ எப்படி அந்நிய மதம் உள்ளே வரலாம், நீ வரப்போய் தானே இவங்க வந்து மதம் மாறிடுறாங்க அப்படின்னு சொல்ல வந்திருந்திருக்கலாம். இல்ல வெறுமன பிரிட்டிஷ மட்டுமே எடுத்து பிரிட்டிஷ பார்த்து கேள்வி கேட்டுக்கலாம். அந்நியரான பிரிட்டிஷ் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க மட்டுமே படிச்சுட்டு இருந்தோம், மத்தவனும் படிக்கணும்னு சொல்லிட்டு மெக்காலே அவர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த குலக்கல்வியை படிச்சுட்டு இருக்காங்க, முதல்ல அதை தூக்கி எறிங்கன்னு சொல்லிட்டு அனைவருக்கும் சமமான படிப்பு கொடுக்க வேணும்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் எஜுகேஷன் சிஸ்டம் உள்ள கொண்டு வருது, அறிமுகப்படுத்துது. அப்படி எப்படி அந்நியர்கள் உள்ள வரலாம் நாங்க அடிச்சுட்டு இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு நேக்கா வாழைப்பழத்துல ஊசிய சொல்லி இருக்கிறீங்களா. இந்த 2ல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கு. சோ 2மே ஆனா சாதி சம்பந்தப்பட்ட விஷயம் தான். மதம் மாறியது அப்படிங்கிறது சாதிய அடக்குமுறை ஒடுக்குமுறையை தாங்க முடியாமல் தான் கிறிஸ்தவ மதத்துக்கோ இல்லைன்னா இஸ்லாம் மதத்திற்கோ மதம் மாறினாங்க. அப்ப சாதியை வந்து நீ இருக்கக்கூடாதுன்னு தானே இங்க பாடி இருக்கணும், நாங்க அடிச்சுக்கிட்டாலும் எப்படி நீ பாடுவ, நம்ம அடிக்க கூடாது அப்படின்னு தானே பாடி இருக்கணும், ஆனா அடிச்சுக்கிட்டாலும் நாங்க சகோதரர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரிதான் பிரிட்டிஷோட எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமான கல்விங்கிறதையும் இவருக்கு பொறுக்க முடியல அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. இவ்ளோ மோசமான ஒருத்தரை தான் நீ தூக்கி வச்சிட்டு இருக்க சாதி போராளியா பெருச்சாலி. சரி, RSS மேடையில கத்திட்டு வந்துட்டோம், லபோ திபோ வாழு வாழுன்னு கத்திட்டு வந்துட்டோம். அதனால இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு காசு வந்துருச்சு, அவங்க இன்னொரு மேடை அமைக்கிறதுக்கு காசு கொடுத்துட்டாங்க, மேடை அமைச்சு பேச போறோம். இப்ப என்ன பேசுறான் அப்படின்னு அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா பாரதியார் ஒரு சாதிய போராளியா இல்ல
புத்திசாலியா அப்படின்னு பாக்கணும்ல. இதுக்கு இவங்க எல்லாம் தூக்கிட்டு வர்றது இருக்குல்ல, இந்த நாத்தாக்காக்காரங்கள் தமிழர்களை வந்து இழிவுபடுத்திட்டாங்க, பாரதிய பாருங்க இவங்க இழிவுபடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2-3 நாளா தூக்கிட்டு வர்றதெல்லாம் என்னன்னா சாதிய போராளி அப்படின்னு தூக்கிட்டு வரானுங்க. சரி, என்னடா பண்ணாருன்னா சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு எல்லாம் பாடிட்டாரு பாருங்க, எவ்வளவு பாடல்கள் சாதி குறித்து வந்து பாடி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வரானுங்க. டேய், அதானே உங்களுக்கு அவ்வளவுதான் அறிவு இருக்கும், உங்களோட அறிவே அவ்வளவுதான். அதாவது லைக் போட்டனா சீமான் பெருசா, கமெண்ட் போட்டா திருமானா பெருசான்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல உட்கார்ந்து ஓட்டு எடுத்துட்டு இருக்க பசங்க தானடா நீங்க. உங்களுக்கு அவ்வளவுதான் அறிவு இருக்கும். சாதிகள் இல்லையடி பாப்பான்னு புத்தகத்துல வர்றதுக்கு முன்னாடி அந்த பாட்டு எத்தனை பேரடா போய் ரீச் ஆயிருக்கும், எத்தனை பேர் அந்த காலத்துல படிச்சாங்க. உன் தாத்தம் படிச்சானா, என் தாத்தம் படிச்சானா, எப்படி அந்த பாடல்கள்லாம் ரீச் ஆயிருக்கும். ஓ, பாரதியார் சொல்லிட்டாரு, கவிதை எழுதி புக்கா போட்டு தள்ளிட்டாரு, வாங்கி படிச்சிருவோம், சாதி இல்லைன்னு எல்லாரும் முடிவு பண்ணிடுவோம்னு அந்த காலத்துல முடிப்பாங்களா? அதுவும் பாரதியார் என்ன மாதிரியான மேடைகள்ல பேசினார்னா, பிரிட்டிஷ் காலகட்டத்துல நீங்க ஓபன் ஸ்டேஜ் எல்லாம் போட்டு பேசவே முடியாது, கைதாயிருவீங்க. அந்த காலகட்டத்திலயும் பெரியார் அவர்கள் நிறைய ஓபன்ஸ் போட்டு தைரியமா கைதானாலும் பரவாயில்லன்னு பேசினவர் இருக்காரு. நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாம் பேசியிருக்காங்க. பாரதியார் அப்படி பேசினாரா? எத்தனை சாதிய பிரச்சனையில போய் முன்னாடி நின்னாரு, எத்தனை சாதிய பிரச்சனையை தீர்த்து வச்சாரு? ஏதாவது 1-2 கொடுங்க பாப்போம். சரி, பாரதி மேடை போட்டு எங்க கத்துனாரா? கத்திருக்க மாட்டாரு. க்ளோஸ்ட் கான்க்ளேவ் இருக்கும்ல, அந்த மாதிரியான அரங்கத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு பரிசில் பெறுவதற்காகவே கவிதை பாடியவர் தான் பாரதியார். அவர் பாடின பாடல் எத்தனை பேரை ரீச் ஆகி அது உடனே பாரதியார் சொல்லிட்டாரு, பாரதியார் சொல்லிட்டாரு, பாரதியார் சொல்லிட்டாரு, பாரதியாரே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேருடா ஜாதி இனிமே நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு ஒழிச்சிட்டு வந்திருப்பாங்க. லூசு பயல்களா நீங்க. தெரு தெருவா ஊரு ஊரா போய் ஒவ்வொரு சண்டைகளையும் தீர்த்து வச்சு ஜாதியினாலதான் இதெல்லாம் அடிங்க படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரச்சனையும் தீ விட்டு எரிஞ்சிருக்கும். தீட்டு ஒண்ணும் இல்ல, ரீசெண்டா இந்த 10-20 வருஷங்கள்ல பாமக நடத்துற கொடுமைகளை பாருங்க. இந்த மாதிரி கொடுமை நடக்கும் போது ஒருத்தன் அதே ஊருக்குள்ள கல்யாண மண்டபத்துல உட்கார்ந்துகிட்டு ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு பாடிந்தா அது ரீச் ஆயிருந்திருக்குமா? இல்லாட்டினா களத்துல போய் இறங்கி ஏன்டா அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, இப்படி பத்தி எரியதாடான்னு 4 செவுட்டுல விட்டோ இல்ல பேசியோ, சண்டை போடாதேன்னு பேசியோ பேசியிருந்தா அந்த சாதிய பிரச்சனை குறைஞ்சிருக்குமா, தீர்ந்துருக்கும். இப்ப எது எஃபெக்டிவா இருந்திருக்கும்? பெரியார் செஞ்சதும் பெரியார் போன்ற நபர்கள் செஞ்சதுதான் எஃபெக்டிவா இருந்திருக்கும். மேடையில உட்கார்ந்துட்டு சாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாடினாருன்னு இன்னைக்கு சூழ்நிலையில் அந்த பாட்டு எவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்குன்னு வச்சுட்டு அன்னைக்கும் இவ்வளவு தூரத்துக்கு தான் ரீச் ஆயிருக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு லூசுத்தனமா பேசிட்டு இருக்கீங்களா லூசு பயலுங்களா? முதல்ல உன் தாத்தம் படிச்சானா, ஏன் தாத்தம் படிச்சானா? படிச்சிருந்தாதானடா புத்தகம் வாங்கி பாரதியாரோட கவிதைகளை படிச்சிருக்க முடியும். இல்ல ஓபன் ஸ்டேஜ்ல உட்கார்ந்து மைக் பிடிச்சா அதே பாட திரும்பி திரும்பி பாரதியார் பாடினாரா? இன்னிசை பாடி வரும் அப்படின்னு இந்த படத்துல 5 தடவை வருமே அந்த பாட்டு. அது மாதிரி சாதிகள் இல்லையடி அப்படின்ட்டு ஒவ்வொரு ஊரா போய் பாடினாரா? ஒரு தடவை பாடி வச்சுட்டு போயிட்டாரு, பாடிட்டு பரிசு வாங்கிட்டு போயிட்டாரு ஸ்டேஜுக்குள்ள. லூசு பயலுங்களா. எப்படி சாதிகள் இல்லையடி பாப்பான்னு ஒரு தடவை பாடினாரோ அதே மாதிரிதான் இந்த வந்தே மாதரமா இருக்கட்டும், இல்லாட்டினா வந்து சுதந்திர போராட்டத்துக்கான பாடிய பாடல்களா இருக்கட்டும், பாரதியார் பாடினது அவ்வளவுதான். 4 சோத்துக்குள்ள பாடினது எப்படி ரீச் ஆயிருக்கும்டா லூசுங்களா? அந்த காலகட்டத்துல ரீச்சுக்கு என்ன ட்விட்டர், பேஸ்புக், யூடியூப்லாம் இருந்துச்சா? எப்படிதான் ரீச் ஆயிருந்திருக்கும்? புத்தகம் வாங்கி படிக்கிற அளவுக்கான காசோட நம்ம தாத்தனும் பாட்டனும் இருந்தா சாப்பிடறதுக்கே காசு இல்லாம இருந்தாங்கன்னா லூசு பயலுக்கு. எவ்வளவு ரிசர்வேஷன் எல்லாம் கொண்டு வந்து அந்த படிப்பெல்லாம் கொண்டு வர போய் தான் பெரியார் சொன்னாரு, நான் இன்னும் கொஞ்சம் வருஷம் இருந்திருந்தா, பிரிட்டிஷ் இருந்தா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சாதிச்சுக்கலாம். அதாவது அந்த சமயத்துல பெண்களுக்கான சொத்து உரிமை அப்படிங்கிறது பேச்சுவாக்குலதான் இருந்துச்சு, சட்டமாக்கப்படல. பெண்களுக்கான படிப்பு அப்படிங்கறதுமே பெருசா கிடைக்கல, பெண்களுக்கான ஓட்டுரிமை அப்படிங்கறதும் கிடைக்கல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்காம இருந்துச்சு, ரிசர்வேஷன் கிடைக்காம இருந்துச்சு. இவங்க கிட்ட பிரிட்டிஷ் இருக்கும் போதே வாங்குறது ஈஸி. இவங்க கையில இருந்த ஆட்சி வந்து பார்ப்பனியர்களோட கைக்கு போயிட்டேன்னா அப்புறம் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஜியோ போட்டு வாங்கும்போது, ஜியோ பாஸ் பண்ணி வாங்கும்போது இவனுங்க கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டு அது ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவாங்கன்னு பெரியார் ஃபீல் பண்ணாரு. அதே மாதிரி இன்ன வரைக்கும் நடக்குதா இல்லையா? அதனாலதான் ஓரளவுக்காக ஒரு 100 விஷயங்கள் எனக்கு தேவை, அதை தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் செய்யணும்னு நினைச்சிருந்தாலும் இன்னும் 4 வருஷம் இருந்தா நான் ஒரு 10-15 விஷயம் மாதிரி இவங்களை வச்சு சாதிச்சுக்குவேன்னு பெரியார் சொன்னாரு. இப்ப நான் மறுபடியும் ரெட்டைமலை சீனிவாசன் ஐயாவை இங்க கொண்டு வரேன். ஏன்னா நீ சொல்ற பெரியார் வந்து பிரிட்டிஷ் கால கழுவிட்டு இருந்தாரு, அவங்கள அண்டிட்டு இருந்தாரு, அவங்கள நம்பி இருந்தாரு, அதனால அவர் பெருசா பாரதியார் பெருசா அப்படிங்கிற 4 சவுத்துக்குள்ள 2 பாட்டை ஒரே தடவை மட்டும் பாடிட்டு போனா உனக்கு பெருசு. ஆனா வந்து என்னோட 100 நான் செக்லிஸ்ட் வச்சிருக்கேன், அதுல 10வது எனக்கு நடந்தா சரியாயிடும், அதுக்கு பிரிட்டிஷ் இன்னும் 2 வருஷமாவது இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்ன பெரியார் உனக்கு இழக்காரமா இருக்காரு. ஓகே, ஐ வில் கம் டு த பாயிண்ட். ரெட்டைமலை சீனிவாசன் ஐயாவே வச்சு நான் எக்ஸாம்பிள் வச்சு உனக்கு சொல்றேன். ஏன்னா உன் பாட்டம் இல்லையா, அப்போதான் உனக்கு புரியும். புரியல
புரியலனாலும் நீ புரிஞ்ச மாதிரி நடிச்சே தீரணும். ஏன் உன் பாட்டன், உன்னோட தமிழ்நாட்டின் பாட்டன் இல்லையா? ஆமா. அதனால நீ கண்டிப்பா வந்து உனக்கு புரியும். புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப ரிட்டைர்மெண்ட் சீனிவாசன் ஐயாவுக்கு வந்து கிடைக்காத, மத்த யாருக்குமே கிடைக்காத கல்வி அவருக்கு கிடைக்குது. அதன் மூலமாக அவருக்கு பிரிட்டிஷ் அரசிடம் பணி செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படி தனக்கு, தன் மக்களுக்கு, தன் ஊருக்கு வேண்டிய விஷயங்களை கேட்டு கேட்டு இங்க ஒரு பிரச்சனை இருக்கு ஐயா, அங்க ஒரு பிரச்சனை இருக்கு ஐயா, அங்க அந்த பிரச்சனை இருக்கு ஐயா அப்படின்னு சொல்லி தீர்த்து கொண்டாரோ, அதே போல்தான் கொஞ்சம் ஹை லெவல் பட்ஜெட்டாக பெரியாரும் நினைத்தார். இன்னும் 2 வருஷத்துக்கு இல்ல இன்னும் 4 வருஷத்துக்கு இருந்தா நல்லா இருக்குமே, இந்த பார்ப்பனியர் கைக்கு ஆட்சி போகாமல் எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் என்னுடைய தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். பெண் உரிமை, பெண் கல்வி, பெண் சொத்து உரிமை, அதுக்கப்புறம் ரிசர்வேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வாங்கணும்னு நினைச்சிருக்கேனே, அதுக்குள்ள சுதந்திரம் கிடைத்ததுன்னு தான் சொன்னாரே தவிர வேற ஒண்ணும் பெருசா சொல்லல. ஐயா ரெட்டமலை அவர்கள் செய்தது போலதான் பெரியார் அவர்களும் செய்ய விரும்பினார். எல்லா மக்களுக்கும் அது கிடைக்கணும்னு நினைச்சாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் கிடைக்கணும்னு நினைச்சாரு. தமிழ்நாட்டு பெண்களுக்கு இதெல்லாம் கிடைக்கணும்னு நினைச்சாரு. புரியுதா? இதெல்லாம் தான் கிடுக்குப்பிடி கேள்வின்னு நினைச்சிட்டு நீ மாநாட்டுல போய் உருட்ட போற. அதுக்கான பதில தான் நாங்க முன்கூட்டியே சொல்லியாச்சு. முடிஞ்சா இத நீ பாத்தேன்னு வச்சுக்கோயேன், புதுசா ஏதாவது உட்கார்ந்து யோசிக்கலாமான்னு யோசிச்சுட்டு வேணா போய் பேசு.